இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே சபையார் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்கென்று எடுக்கப்பட்ட வேத வசனங்கள் லூக்கா 21 அதிகாரம் வசனங்கள் 32 38 வரை. இந்த தியானத்தின் தலைப்பானது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அடையாளங்கள். அன்பானவர்களே, லூக்கா 21 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசுவுடைய ஒரு சில சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளங்கள் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக இந்த அடையாளங்களை குறித்து அவர் கூறும் பொழுது, நான் தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள். யுத்தங்களையும் கலக்கங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று இயேசு கூறினார். அதோடு கூட இயேசுவானவர் இப்படியாக கூறுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து இப்படியாக கூறுகிறார். அந்த நாளையும் நேரத்தையும் பிதா ஒருவரே அறிந்திருக்கிறார் என்று கூறி, அவருடைய வருகையின் காலத்திற்கு முன்பாக நோவாவின் காலத்தில் எப்படியாக நடந்ததோ அதுபோல மனுஷகுமாரன் வருகிற காலத்திலே நடைபெறும் என்று கூறியிருக்கிறார். இந்த நாளின் தியானத்திலே பிரியமானவர்களே, நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது என்று நம்முடைய இந்த நாட்களிலே நடந்து வருகிற காரியங்களை குறித்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 2ஆம் வருகைக்கு நாம் எவ்வளவு சமீபமாய் இருக்கிறோம் என்பதை இப்படியாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனபடியினாலே ஜெபத்தோடு இந்த நாளின் ஆராதனையிலே பங்கு பெறுவோம். பரிசுத்த ஆவியானவர் தாம் நம்மை இந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய வருகையின் அடையாளங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க போகிறோம். பிதாவே, நீரே சுவாமி எல்லா ரகசியங்களை அறிந்தவராய் இருக்கிறீர். இந்த நாளில் கூட சுவாமி, உம்முடைய ஆவியானவரின் மூலமாக இந்த ரகசியங்களை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். வழிநடத்தும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.